இரவில் பசித்த காகா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கிட்ஸ் தமிழ் சேனல். ஒரு அடர்ந்த காடின் நடுவே ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த மரத்தில் பல பறவைகள் தங்கள் கூண்டுகளை அமைத்து வசித்துக் கொண்டிருந்தன. அவற்றில் ஒரு காகாவும் இருந்தது. அந்த காகாவுக்கு பெயர் கருப்பு. கருப்பு ஒரு புத்திசாலியான காகா, ஆனால் சோம்பேறியும் கூட. மற்ற பறவைகள் காலை முதலே பறந்து சென்று உணவு தேடிக்கொண்டு வந்துவிடும். ஆனால் கருப்பு எப்போதும் தாமதமாக எழும். இன்னும் கொஞ்சம் தூங்கலாம், பிறகு போய் தேடலாம் என்று சொன்னது போல மெதுவாகவே எழும். அன்று ஒரு வெயிலான நாள். காலை எழுந்த பிறகு காகா பல இடங்களிலும் உணவு தேடி பார்த்தது. ஆனால் அதற்கு எங்கும் எதுவும் கிடைக்கவில்லை. மக்கள் எல்லோரும் தங்கள் குப்பைகளை மூடியிருந்தார்கள். உணவு துளிகள் கிடைக்கவில்லை. மதியம் வந்தது. சூரியன் சூடாக பளபளக்க காகா களைத்து போனது. போதும், நாளைக்கு பார்ப்போம் என்று அது ஒரு கிளையில் அமர்ந்தது. அப்படியே சிறிது நேரம் தூங்கிவிட்டது. சூரியன் மறைந்து இருள் பரவியது. பிற பறவைகள் எல்லாம் தங்கள் கூண்டுகளில் ஓய்வெடுத்தன. ஆனால் காகா திடீரென விழித்துக் கொண்டது. அப்பொழுது வயிறு குர்குருவென்று சத்தமிட்டது. காகாவுக்கு பசி தாங்க முடியவில்லை. ஐயோ, இப்போ எங்கிருந்து சாப்பாடு கிடைக்கும்? எல்லாரும் தூங்கிட்டாங்க, குப்பைகளும் மூடப்பட்டிருக்கும் என்று காகா சோகமாக நினைத்தது. அதே நேரத்தில் ஒரு வாசனை அதன் மூக்கில் பட்டது. அந்த வாசனை ஒரு சிறிய கிராமத்து வீட்டிலிருந்து வந்தது. வாசனை நெய்யில் வறுத்த சப்பாத்தி மற்றும் பால் வாசனை. வா, வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. அங்கே ஏதாவது மீந்திருக்குமோ என்று நினைத்து காகா மெதுவாக அந்த வீட்டுக்கு சென்றது. வீட்டின் ஜன்னலோரமாக திறந்திருக்கும். உள்ளே பார்த்தபோது ஒரு சிறிய தட்டில் சப்பாத்தி துண்டுகள் இருந்தது. அருகே ஒரு கிண்ணத்தில் பாலும் இருந்தது. காகா மகிழ்ச்சியுடன், இது எனக்குதான் கிடைத்த சாப்பாடு என்று நினைத்து அது மெதுவாக ஜன்னலுக்குள் பறந்து சென்று தட்டில் இறங்கியது. அது ஒரு சப்பாத்தி துண்டை எடுத்து தன் மூக்கில் பிடிக்கப் போவதற்குள் திடீரென்று ஒரு பெரிய சத்தம். மியாவ் என்று ஒரு பூனை கத்தி காகாவை நோக்கி பாய்ந்தது. காகா அதிர்ச்சியில் சிறகுகளை விரித்து உடனே பறந்தது. பூனை ஜன்னலுக்குள் தட்டில் இடித்துக் கொண்டு கீழே விழுந்தது. காகா பயந்து தூரத்திலுள்ள ஆலமரத்தின் கிளையில் சென்று அமர்ந்தது. இதயம் பலமாக துடித்தது. சிறிது நேரம் கழித்து காகா தன் மூக்கில் ஒரு சிறிய சப்பாத்தி துண்டு இன்னும் சிக்கியிருப்பதை கவனித்தது. அதை மெதுவாக தின்றது. அப்பொழுது வயிறு கொஞ்சம் அமைதியாகியது. கருப்பு காகா வானத்தில் மின்னும் நிலாவை பார்த்தது. நிலா எவ்வளவு அமைதியாக இருக்கிறதே, நான் மட்டும் எவ்வளவு அவசரப்பட்டேன் என்று நினைத்தது. அதற்கு உடனே தன் தவறு புரிந்தது. பசியால் நான் பொறுமையை மறந்துவிட்டேன். இரவு உணவுக்காக சென்றது ஆபத்தாக முடிந்தது. அடுத்த முறை பொறுமையாக இருப்பேன். பகலில்தான் சாப்பாடு தேட வேண்டும். அன்று முதல் காங்கா இரவில் உணவு தேடுவது நிறுத்திவிட்டது. அது காலையில் எழுந்து சூரியன் உதயமாகும் நேரத்திலேயே உணவு தேடத் தொடங்கியது. சில நாட்களில் அது ஆரோக்கியமாகவும் புத்திசாலியாகவும் மாறியது. மற்ற பறவைகளெல்லாம் அதை மதிக்கத் தொடங்கின. அது தன் நண்பர்களுக்கு கூட ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது. பசி வந்தாலும் அவசரப்படாதீர்கள். ஆபத்திருக்கும் இடத்துக்கு செல்லாதீர்கள். பொறுமையுடன் காத்திருங்கள். நல்லது நிச்சயம் கிடைக்கும். என்ரிக். கதையின் நெறி: பசி இருந்தாலும் பொறுமை முக்கியம். ஆபத்தை சந்திக்காமல் காத்திருப்பது அறிவு. பொறுமை கொண்டவருக்கே உண்மையான வெற்றி.